கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் முதல் 6 வசனங்கள். ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் முதல் 6 வசனங்கள். ஈசி ரீடிங் நானே உங்களுக்கு வாசிக்கிறேன். அந்த வேதாகம் வைத்திருக்கிறவர்கள் அதை பாருங்கள், இல்லாதவங்க நான் வாசிக்கிறத கவனிங்க. எப்ராயிம் தனது காலத்தை வீணாக்கி கொண்டிருக்கிறான். இஸ்ரவேல் நாள் முழுவதும் காற்றை துரத்தி கொண்டிருக்கிறான். ஜனங்கள் மேலும் மேலும் பொய்களை சொல்கிறார்கள். அவர்கள் மேலும் மேலும் களவு செய்கிறார்கள். அவர்கள் அசீரியாவோடு ஒப்பந்தங்களை செய்து கொண்டார்கள். அவர்கள் தங்கள் ஒலிவ எண்ணெயை எகிப்துக்கு எடுத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் கூறுகிறார், என்னிடம் இஸ்ரவேலுக்கு எதிரான ஒரு வாக்குவாதம் உண்டு. யாக்கோபு தான் செய்த செயலுக்காக தண்டிக்கப்பட வேண்டும். அவன் செய்த தீயவற்றுக்காக அவன் தண்டிக்கப்பட வேண்டும். யாக்கோபு இன்னும் தன் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே தன் சகோதரனோடு தந்திரம் செய்ய தொடங்கினான். யாக்கோபு ஒரு பலமான இளைஞனாக இருந்தான். அந்த காலத்தில் அவன் தேவனோடு போராடினான். யாக்கோபு தேவனுடைய தூதனோடு போராடி வென்றான். அவன் உதவி கேட்டு கதறினான். அது பெத்தேலில் நடந்தது. அந்த இடத்தில் அவன் நம்மோடு பேசினான். ஆம், யெகோவா படைகளின் தேவன், அவரது பெயர் யெகோவா. எனவே உனது தேவனிடம் திரும்பி வா, அவருக்கு விசுவாசமாக இரு, நல்லவற்றை செய். நீ இப்பொழுதும் உன் தேவனிடம் நம்பிக்கையாக இரு. கவனிங்கள், தொடர்ந்து இந்த ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலிருந்து நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானித்து வருகிறோம். 10 கோத்திரங்கள் அடங்கிய வடக்கு ராஜ்யம் இஸ்ரவேல் என்று அழைக்கப்படுகிறது. அந்த இஸ்ரவேலர்கள் செய்த 2 பாவங்கள் திரும்பவும் திரும்பவும் தீர்க்கதரிசிகளினாலே எச்சரிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. ஒன்று, அவர்கள் செய்த கானானிய கடவுள்களுக்கான ஒரு ஆராதனை, விக்கிரக ஆராதனை. தேவனை காட்டிலும் தேவ ஜனங்கள் கானானிய கடவுள்களை அவர்கள் ஆராதிக்கிறவர்களாக இருந்தார்கள். அது அவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டு வந்த பாவம். இரண்டாவதாக, தேவ ஜனங்களாக இருந்த போதிலும் தங்களுடைய பாதுகாப்புக்காக, தங்களுடைய செழிப்புக்காக அவர்கள் அசீரியாவையும் அன்றைக்கு இருந்த எகிப்து என்கிற அந்த தேசத்தையும் அவர்கள் நம்பிக்கொண்டிருந்தார்கள். இந்த 2 பாவத்தையும் தொடர்ந்து அவர்கள் செய்ததாக நாம் தீர்க்கதரிசன புஸ்தக எல்லா காரியங்களிலும் நாம் படிக்கிறோம். அந்த 2 காரியங்களை குறித்து தீர்க்கதரிசி இங்கே 1வது வசனத்திலே எப்படி சொல்கிறார் என்றால், எப்ராயிம் தனது காலத்தை வீணாக்கி கொண்டிருக்கிறான். கவனிங்கள், எந்த தேவனுடைய பிள்ளைகள் தேவனை சார்ந்திராமல், தேவன் பேரிலே விசுவாசம் இல்லாமல் தன்னுடைய சுய பலத்தை, தன்னுடைய சுய புத்தியை சார்ந்து கொள்கிறானோ, அந்த மனிதனை குறித்து வேதாகமம் சொல்கிற வார்த்தை, அவன் தனது காலத்தை வீணாக்கி கொண்டிருக்கிறான் என்று. இந்த காலை நேரத்திலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டேன் என்று சொல்கிறீர்கள். தாயின் கற்பத்திலே வேறு வைக்கப்பட்டேன் என்று சொல்கிறீர்கள். தேவன் எனக்கு இந்த உன்னதமான சாக்கியத்தை தந்திருக்கிறார் என்று சொல்கிறீர்கள். ஆனால் நீங்கள் உங்கள் சுய பலத்தையும், உங்கள் ஆசையையும், உங்கள் ஐஸ்வர்யத்தையும், உங்கள் கல்வியையும் மாத்திரமே நம்பி இந்த உலகத்திலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பீர்களானால், தீர்க்கதரிசி அன்றைக்கு இஸ்ரவேலை பார்த்து சொன்ன வார்த்தை உங்களுக்கும் பொருந்தும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. நீங்கள் தேவனை சார்ந்து கொள்ளாமல், நீங்கள் எகிப்தையும் அசீரியாவையும் சார்ந்து கொள்ளும் போது, நீங்கள் தேவனை ஆராதிக்காமல்
ஆராதிக்காமல் உலகத்தையும் உலகத்தில் உள்ளவைகளையும் ஆராதிக்கும் போது உங்கள் காலத்தை நீங்கள் வீணாக்கி கொண்டிருக்கிறீர்கள். எபேசியர் 5ஆம் அதிகாரத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக எபேசு சபைக்கு எழுதின அந்த கர்த்தருடைய வார்த்தை, நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டிய தேவ சபை தன்னுடைய உழைப்பை, தன்னுடைய அங்கீகாரத்தை எதிர்பார்த்து உலகத்திற்காக ஓடிக்கொண்டிருக்குமானால் காலத்தை வீணாக்கி கொண்டிருக்கிறீர்கள் என்றுதான் வேதம் திட்டமாக எச்சரிக்கிறது. அதை தொடர்ந்து அதை குறித்து எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை என்ன? இஸ்ரவேல் நாள் முழுவதும் காற்றை துரத்திக் கொண்டிருக்கிறதாம். யோசித்து பாருங்கள், உங்கள் மனதளவிலே நீங்கள் காற்றை துரத்த முடியுமா? அடுத்தாற்போல எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை என்ன? ஜனங்கள் மேலும் மேலும் பொய்களை சொல்கிறார்கள், அவர்கள் மேலும் மேலும் களவு செய்கிறார்கள், அவர்கள் அசீரியாவோடு ஒப்பந்தங்களை செய்கிறார்கள். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களை தேடி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் வந்தபோது நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே மீட்டுக் கொள்ளப்பட்ட போது அவரோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டீர்களே, அந்த உடன்படிக்கையை நல் மனசாட்சியின் உடன்படிக்கை என்று வேதம் சொல்கிறது. அப்படி தேவனோடு உடன்படிக்கை செய்து கொண்ட நீங்கள் எப்படி அசீரியாவோடு, உலகத்தோடு, உலகத்தின் காரியங்களோடு நீங்கள் ஒப்பந்தம் செய்து கொள்ள முடியும்? தேவனோடு ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்திவிட்டு அதே தேவனுடைய பிள்ளை இன்னொரு பக்கத்திலே உலகத்தையும் உலகத்தின் சார்ந்த காரியங்களோடும் ஒப்பந்தம் செய்து கொள்வதானால் அது எந்த விதத்தில் நியாயமாக இருக்க முடியும்? அங்கே அடுத்தது அவர் சொல்லுகிற காரியம் பாருங்க, அவர்கள் தங்கள் ஒலிவ எண்ணெயை எகிப்துக்கு எடுத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். இது நிமித்தமா என்ன சொல்கிறார் ஆண்டவர்? என்னிடம் இஸ்ரவேலுக்கு எதிராக ஒரு வாக்குவாதம் உண்டு. யாக்கோபு தான் செய்த செயலுக்காக தண்டிக்கப்பட வேண்டும். இங்கே 10 கோத்திரங்கள் அடங்கிய அந்த இஸ்ரவேல் என்கிற வடக்கு ராஜ்யம் அங்கே இருந்த கானானிய குடிகளுக்கான தெய்வத்தை வணங்கினதினாலே அசீரியாவோடும் எகிப்தோடும் உடன்படிக்கை செய்து கொண்டு தேவ ஜனங்கள் என்று பெயரளவிலே அழைக்கப்பட்டாலும் அவர்கள் உலகத்திற்குரியவர்களைப் போல வாழ்ந்து கொண்டிருந்ததினாலே ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் தண்டிக்கப்பட வேண்டும். இது இங்கே மாத்திரமல்ல, இதே போன்ற வர்ணனை இதே ஓசியா தீர்க்கதரிசன புத்தகம் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் காற்றை துரத்திக் கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் காற்றில் விதை விதைக்க முயல்கிறார்கள். இது நிமித்தமாக அவர்கள் சூறை காற்றை அறுவடை செய்வார்கள் என்று அங்கேயும் இதே போன்ற ஒரு மெட்டபாரிக்கல் எழுதப்பட்டிருக்கிறது. கவனிங்கள், நீங்கள் உங்கள் சுய புத்தியை சார்ந்து கொண்டு, உங்கள் சுய பலத்தை சார்ந்து கொண்டு தேவ ஜனங்கள் என்கிற பெயரிலே நீங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் என்றால் உங்கள் காலத்தை வீணடித்துக் கொண்டிருக்கிறீர்கள், நீங்கள் காற்றிலே விதை விதைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். இதற்கான ஒரு பெரிய அறுவடை இருக்கிறது, அது சூறை காற்று என்று வேதம் திட்டமாக எச்சரிக்கிறது. இந்த காலை நேரத்திலே தேவனுடைய பாதத்திலே வந்திருக்கிற எனக்கு அருமையான கர்த்தருடைய ஜனமே, தேவன் உன்னை நம்பி உன்னை தேடி வந்து உன்னோடு உடன்படிக்கை செய்து உனக்கான வாக்குத்தத்தங்களை அருளி செய்திருக்கும் போது அந்த காரியங்களை நீ துச்சமாக நினைத்து அதை தூர எறிந்துவிட்டு உன் சுய பலத்தையும் உன் ஆசையையும் உன் ஐஸ்வர்யத்தையும் உன்னுடைய புத்தியையும் மாத்திரமே நீ நம்பி சார்ந்து வாழ்வாயானால் அது இந்த வேதம் போதிக்கிற கிறிஸ்தவம் அல்ல என்பதை நீங்கள் தாய்வாய் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். இந்தியா தேசத்திலே இந்த சத்திய சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படும் போது அங்கே இருக்கிற ஒரு பெரிய தடை என்னவென்றால், இங்கே இருக்கிற மற்ற மதங்களைப் போலவே, இங்கே இருக்கிற மற்ற தெய்வங்களைப் போலவே இந்த தேவனையும் நாம் ஆராதிப்பதற்கு பழகி கொண்டோமே அல்லாமல் இந்த தேவன் யார் என்றும் இந்த தேவனை குறித்த காரியங்கள் இன்னது என்றும் தேவ ஜனங்கள் அறியவில்லை, அறிவதற்கு முற்படவில்லை. வேதம் திட்டமாக சொல்கிறது, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும், அதை தொடர்ந்து அவர்கள் தேவனை அறிகிற அறிவை அடைய வேண்டும் என்று. ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஆனால் தேவனை அறிகிற அறிவை அடைந்திருக்கிறோமா? தேவனை அறிகிற அறிவை அடைவதற்காக அப்போஸ்தலனாகிய பவுல் லாபமாய் இருந்தவைகள் எல்லாவற்றையும் நான் நஷ்டமும் குப்பையும் என்று எண்ணி அவன் உதறிவிட்டதாக எழுதுகிறான்.
எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ரட்சிப்புக்கு ஆர்வம் காட்டின அநேகர், நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ள வேண்டும், பரலோகத்திற்கு போக வேண்டும், நரகத்திற்கு தப்ப வேண்டும், இதிலெல்லாம் ஆர்வம் காட்டின அநேகர் இன்றைக்கு தேவனை அறிகிற அறிவை குறித்த விஷயத்தில் நாம் கவனக்குறைவாய் இருக்கிறோம். அப்படி அல்ல, தேவனை குறித்த அறிவையும் நாம் உடையவர்களாய் இருந்தால்தான் அந்த தேவன், நாம் ஆராதிக்கிற தேவன், அவர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். உலக மதங்கள் ஒரு கட்டிடத்தை கட்டி வைத்துவிட்டு அந்த கட்டிடத்துக்குள்ளே போய் ஆராதிக்க சொல்கிறது. அப்படி ஆராதிக்கும் போது மாத்திரம் அந்த தெய்வத்துக்கும் அந்த மனிதனுக்குமான ஒரு உறவு இருக்கிறது. அந்த கட்டிடத்தை விட்டு அந்த மனிதன் வெளியே போய்விட்டால் அந்த கடவுளுக்கும் அவனுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. அதற்கு பிறகு அந்த மனிதன் எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்து கொள்ளலாம், எப்படி வேண்டுமானாலும் அவன் தொழில் செய்யலாம், எப்படி வேண்டுமானாலும் அவன் குடும்பம் நடத்தி கொள்ளலாம். அதை குறித்து அந்த கட்டிடங்களிலே குடியிருக்கிற தெய்வம் எதை குறித்தும் கவலைப்பட போவதில்லை. கவனிங்கள். ஆனால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற இந்த யெகோவா தெய்வம், இந்த அதோனாய் கர்த்தர், இந்த தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நீங்களும் நானும் சரியாய் அறிந்திருப்போமானால் கட்டிடங்களிலே 2 மணி நேரம் மாத்திரம் ஆராதிக்கிற மற்ற தெய்வத்தை போலல்ல, இடைவிடாமல் தேவனை தொழுது கொள்ள வேண்டும் என்கிற பிரமாணத்தை பெற்ற இஸ்ரவேலர்களைப் போல எல்லா நேரமும், எல்லா காலமும், எல்லா வேளையும் தேவனை பிரியப்படுத்துகிற ஒரு ஆராதனை செய்கிறவர்களாக நாம் காணப்பட்டிருப்போம். ஒருவேளை இந்த இடத்திலே நமக்குள்ள இருக்கிற ஒரு தவறான புரிதல், இன்றைக்கு கட்டிடங்களில் மாத்திரம் நாம் கடவுளை தேடுகிறோம், கட்டிடத்தை விட்டு வெளியே போய்விட்டால் நமக்கும் அந்த கடவுளுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. இல்லை அருமையானவர்களே, கட்டிடத்தில் ஆராதிக்கும் போது தேவனை எப்படி நீங்கள் பயத்தோடு ஆராதிக்கிறீர்களோ அதே போல தெய்வ பயத்தோடு நாம் வாழ்கிற எல்லா இடங்களிலும், எல்லா சூழல்களிலும் காணப்பட வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். பழைய ஏற்பாட்டில் மாத்திரமல்ல, புதிய ஏற்பாட்டிலும் நாம் தேவனை பிரியப்படுத்துகிற விதத்திலே எல்லா நேரமும், எல்லா காலமும், எல்லா பொழுதும் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும், ஆராதிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சிந்தையை தேவனாகிய கர்த்தர் நமக்கு தந்தருவாராக. இதை குறித்து நான் இன்னமும் அழுத்தமாக சொல்ல விரும்புகிறேன். உலக மதங்களின் தெய்வங்களைப் போல நம்முடைய தெய்வம் அல்ல என்பதை தயவு செய்து ஆணித்தரமாக உங்கள் மனதிலே குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். 1 ராஜாக்களின் புஸ்தகம், அங்கே எலியா தீர்க்கதரிசி உலக மதங்களின் தெய்வத்தை குறித்து அவன் பரியாசம் பண்ணி சொன்னதாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் அதுதான் உண்மை. கவனிங்கள். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே எப்படி எழுதப்பட்டிருக்கிறது? அவன் தேவனாமே, அவன் தியானத்தில் இருப்பான், அவன் தேவனாமே, அவன் அலுவலாய் இருப்பான், அவன் தேவனாமே, அவன் பிரயாணம் போயிருப்பான், அவன் தேவனாமே, அவன் தூங்கினாலும் தூங்கிக் கொண்டிருப்பான், அவனை எழுப்ப வேண்டியதாக்கும். ஐயா, உலக மதங்களின் தெய்வங்கள் 12 இருந்து 1:30 வரைக்கும் தூங்கிட்டு இருக்கும். ஆனா நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் இஸ்ரவேலின் சேனைகளின் கர்த்தர், அவர் உறங்குவதும் இல்லை, அவர் தூங்குவதும் இல்லை. அப்படியானால் உன்னை குறித்து கரிசனையோடு இருக்கிற அந்த தெய்வத்தை குறித்து நீ என்ன அறிந்து வைத்திருக்கிறாய்? அவரை குறித்த விசுவாசம் ஒரு கட்டிடத்திலே அடைந்து கிடக்கும் போது மாத்திரமல்ல, உனக்கு நெருக்கங்கள் வரும்போது நீ பாய் விரித்து ஜெபிக்கிற அந்த தருணத்தில் மாத்திரமல்ல, உன்னுடைய வாழ்க்கையின் எல்லா நேரங்களிலும் உனக்கு தேவை என்பதை மனதில் தயவாய் இருத்திக் கொள்ளுங்கள். இஸ்ரவேலர்கள் திரும்பவும் செய்த தவறு, அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியாராய் இருந்தாலும் அந்த ஆபிரகாமின் தேவனை ஆராதிக்கிறவர்கள் என்று உலகம் அவர்களுக்கு பெயர் சொல்லி இருந்தாலும் அவர்களுடைய தெய்வம் இதே போன்றுதான் இருந்தது. அது தியானத்தில் இருந்தது, அது அலுவலாய் இருந்தது, அது பிரயாணம் பண்ணினது, சில நேரங்களில் தூங்கிக் கொண்டிருந்தது. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அப்படி அல்லவே அல்ல. இப்படி ஒரு புரிதல் அநேக நேரங்களிலே, அநேக தருணங்களிலே அநேகருக்குள் இருந்திருக்கிறது. இங்கேயும் கூட எலியா இந்த வார்த்தைகளை சொல்வதற்கான காரணம் என்ன? ஆகாப் என்கிற ராஜா
இயேசபேல் என்கிற ராணி, இரண்டு பேரும் அரசாட்சி செய்த அந்த காலத்திலே வாழ்ந்த ஜனங்கள் இஸ்ரவேலர்களாக இருந்த போதிலும் அவர்களும் இந்த பாகாலுக்கு பின்பதாக, அஸ்தரோத்துக்கு பின்பதாகத்தானே அலைந்து கொண்டிருந்தார்கள். அவருடைய நம்பிக்கை என்ன? இரவும் பகலும் என்னை காக்கிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அவர் என் மத்தியிலே வாசம் பண்ண விரும்புகிறார். அவர் என் மத்தியிலே உலாவி வர விரும்புகிறார். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் எனக்கு அருளப்பட்டிருக்கிறது என்றெல்லாம் அவர்கள் யோசிக்காமல் ஏதோ சில மணி நேரங்கள் மாத்திரம் போய் தியானித்து விட்டு வருகிற தெய்வங்களை போலத்தான் அவர்கள் கருதி கொண்டு அந்த கட்டிடத்தை விட்டு வெளியே வந்த பிறகு அவர்கள் மனம் போல வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். கவனிங்கள், திரும்பவும் சொல்றேன், உறங்க போகிற தெய்வத்தை அல்ல, உன்னை உறங்காமல் காக்கிற தெய்வத்தை நீ ஆராதித்துக் கொண்டிருக்கிறார். அவருக்கு லட்சர் கிடையாது, அவருக்கு லட்சர் கிடையாது. அப்படின்னா நானும் எல்லா நேரமும் அவர் மேலே பயத்தோடு, எல்லா நேரமும் அவர் மேல் பக்தியோடு, எல்லா நேரமும் தேவனை விசுவாசிக்கிற விசுவாசத்தோடு காணப்பட வேண்டியது அவசியம். அருமையானவர்களே, இந்த எச்சரிப்பான வார்த்தைகளை முதல் 2 வசனத்திலே சொல்லிவிட்டு ஓசியா தீர்க்கதரிசி அடுத்ததாக அவன் இன்னொரு காரியத்தை சொல்கிறான். அதுதான் நாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான காரியம். இந்த நாளின் செய்திக்கான தலைப்பு, இஸ்ரவேலே யாக்கோபை போல தேவனிடத்தில் திரும்பு. அந்த 6வது வசனத்தை யாராவது வாசிங்க. இப்போதும் நீ உன் தேவனிடத்தில் திரும்பு, நீ தேவனிடத்தில் திரும்பு, தயவையும் நியாயத்தையும் கைக்கொண்டு இடைவிடாமல் தேவனை நம்பிக்கொண்டிரு, இடைவிடாமல் தேவனை நம்பிக்கொண்டிரு. நல்ல கவனிங்க, முதல்ல அவர்கள் செய்கிற தவறு எழுதப்பட்டிருக்கிறது முதல் வசனத்துல. 2வது வசனத்துல அதற்கான பனிஷ்மென்ட் எழுதப்பட்டிருக்கிறது. 3வது 4வது வசனத்துல நீ யாரை போல மனம் திரும்ப வேண்டும் என்று ஒரு மனிதனை குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. 5ஆம் வசனத்துல அவர்கள் ஆராதிக்கிற தேவன் அவர் சேனைகளின் கர்த்தர், அவருடைய பெயர் யெகோவா என்று அந்த தேவனுடைய நாமம் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. 6வது வசனத்திலே தேவனிடத்தில் திரும்ப, அவரிடத்தில் விசுவாசமாயிரு, நீ எப்பொழுதும் தேவனிடத்திலே நம்பிக்கையாயிரு என்று அவர்கள் செய்ய வேண்டிய காரியத்தை தெளிவான விதத்திலே அங்கே பரிசுத்த ஆவியானவர் ஓசியா என்கிற தீர்க்கதை கொண்டு எழுதி வைத்திருக்கிறார். இங்கே நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் என்னவென்றால், அங்கே 3வது வசனத்திலேயும் 4வது வசனத்திலேயும் எழுதப்பட்டிருக்கிற அந்த யாக்கோபு என்கிற மனிதனை குறித்துதான். அந்த யாக்கோபு என்கிற மனிதனை இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவம் அல்லது இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவ போதகர்கள் பிரசங்கிப்பதும் அதை நாம் பார்ப்பதும் வேறு விதத்தில் இருக்கிறது. ஆனால் இங்கே தீர்க்கதரிசி அந்த யாக்கோபை பார்த்த விதம், அல்லது ஆண்டவர் தீர்க்கதரிசியின் மூலமாய் இந்த யாக்கோபை பார்க்க சொன்ன விதம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறது. இந்த வேத பகுதி, இந்த 2 வசனங்களும் உங்களுக்கு புரிய வேண்டுமானால் நீங்கள் ஆதியாகமங்களின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் தொடங்கி 35ஆம் அதிகாரம் வரைக்கும் வீட்டிலே உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது அதை தெளிவாக வாசியுங்கள். அந்த 2 வசனம், ஓசியா 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம் சரியான விதத்திலே நமக்கு புரிய வேண்டுமானால் எத்தனை அதிகாரத்தை வாசிக்கணும்? ஆதியாகமம் 25ஆம் அதிகாரத்திலிருந்து 35ஆம் அதிகாரம் வரைக்கும். அங்கே அந்த சரித்திரம் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி சரித்திரம் அந்த யாக்கோபுடைய வாழ்க்கையில எங்க தொடங்குகிறது என்றால், அவன் கர்ப்பத்தில் இருந்தபோது. எங்கே தொடங்குகிறது? கர்ப்பத்தில் இருந்தபோது. அடுத்தது அவனை குறித்த சரித்திரம் எங்கே எழுதப்பட்டிருக்கிறது? அவனுக்கு 15 வயதாக இருக்கும் போது. அடுத்தது அவனை குறித்த சரித்திரம் எப்பொழுது எழுதப்பட்டிருக்கிறது? அவனுக்கு 77 வயதாகும் போது. அடுத்தது அவனுடைய சரித்திரம் 97 வயதாகும் போது. அடுத்தது அவனுடைய சரித்திரம் 147வது வயதிலே அவன் மரணம் அடையும் போது. திரும்பவும் சொல்கிறேன், அங்கே 25ஆம் அதிகாரத்திலிருந்து 35ஆம் வரைக்கும் அதிகாரம் வரைக்கும் இருக்கிற வேத பகுதிக்குள்ளாக அவன் கர்ப்பத்திலே பிறந்த போது, அடுத்தது 15வது வயதில், அடுத்தது 77வது வயதில்
அடுத்தது 97வது வயதில், அடுத்தது 147வது வயதில் என்று யாக்கோபுடைய அந்த வாழ்க்கை எழுதப்பட்டிருக்கிறது. கவனிங்கள், நாம் அறிந்திருக்கிற வேத பகுதிகள் தான். ஆனாலும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான காரியத்தை ஓசியா தீர்க்கதரிசி எழுதியிருக்கிறான். வேதத்தை அறிந்தவர்களுக்கு சொல்கிறேன், ஏசா கண்ணீர் விட்டு தேடினான் என்று ஒரு வார்த்தையை நாம் எபிரேயர் புத்தகத்திலே 12ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். ஆனால் அது எங்கே நடந்தது என்பதை குறித்து நமக்கு பழைய ஏற்பாட்டிலே கண்டுபிடிப்பது கஷ்டம். யாக்கோபை குறித்து புதிய ஏற்பாட்டிலே அந்த அடிப்படையில் எழுதப்படவில்லை. ஆனால் புதிய ஏற்பாட்டில் காணப்படாத, வரலாற்றில் காணப்படாத ஒன்றை ஓசியா தீர்க்கன் அருமையாக அந்த 2 வசனங்களிலே எழுதியிருக்கிறான். வாசியுங்கள் யாராவது ஒருவர் அந்த வசனத்தை. அவன் தாயின் கர்ப்பத்திலே அவன் தன் சகோதரனுடைய குதிகாலை பிடித்தான். அவன் தன் பலத்தினால் தேவனோடு போராடினான். அவன் தேவனுடைய தூதனானவரோடும் போராடினான். அழுது அவரை நோக்கி கெஞ்சினான். கவனிங்க, அழுது அவரை நோக்கி கெஞ்சினான் என்கிற வார்த்தை வரலாற்றில் இல்லை. எங்க இல்லை? வரலாற்றில் இல்லை. அப்போ எபிரேயர் 12ஆம் அதிகாரத்திலே ஏசாவும் கண்ணீர் விட்டு கதறினான். ஓசியா 12ஆம் அதிகாரத்திலே யாக்கோபும் கண்ணீர் விட்டு கதறினான். ஒருவன் கண்டடைந்து விட்டான், ஒருவன் தேவனிடத்தில் திரும்பி விட்டான், ஒருவனுக்கு தேடியும் கிடைக்காமல் போய்விட்டது. 2 பேரும் கதறினார்கள். 2 பேரும் ஒரே கர்ப்பத்தில் இருந்து வெளிப்பட்டவர்கள் தான். கவனத்தில் கொள்ள வேண்டிய காரியம், ஏன் யாக்கோபுடைய கண்ணீர் கவனிக்கப்பட்டது, ஏன் ஏசாவுடைய கண்ணீர் கேட்கப்படவில்லை? கவனிங்கள் எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே அவனுடைய வாழ்க்கை எங்க தொடங்குகிறது? அந்த வசனத்துல தன் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே குதிகாலை பிடித்தான் என்று இருக்கிறது. ஈஸ்ரேலின் பைபிள்ல தன் சகோதரனோடு தந்திரம் செய்ய தொடங்கினான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படின்னா தன் சகோதரனை காட்டிலும் தான் பலத்தவனாய் இருக்க வேண்டும் என்று அவன் விரும்பினான். எப்படி விரும்பினான்? ஆமா, நல்ல கவனிங்க. இந்த உலகத்தில் வாழுகிற நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்கிற எண்ணமுடையவர்களாக இருப்போம். அது தவறு என்று நாம் சொல்லிவிட முடியாது. ஆனால் அந்த எண்ணம் உங்களுக்கு எப்பொழுது தோன்றியது? இல்லையா? நமக்கு எப்ப தோணுது? நம்ம பெரிய ஆளாகணும். அது ஏஜ் ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசப்படலாம். இங்க யாக்கோபை பற்றி சொல்லும் போது அவன் கர்ப்ப காலத்தில் இருக்கும் போதே அவன் தன் சகோதரனுக்கு விரோதமாக தந்திரம் செய்ய தொடங்கிவிட்டான் என்று பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். எப்பொழுதே அவனுக்குள்ள என்ன இருக்குது? ஆமா, பக்கத்துல உன் கையை பிடிச்சு சொல்லுங்க, நமக்கெல்லாம் இப்பதான் ஆசை வருது. ஆனா யாக்கோபுக்கு கர்ப்பத்துல இருக்கும் போதே வந்துச்சான். நல்ல கவனிங்க, கர்ப்பத்துல இருக்கும் போதே தன் சகோதரனை ஜெயிக்க வேண்டும், தன் சகோதரனோடு போராட வேண்டும் என்கிற தந்திரசாலியாய் இருந்த யாக்கோபை இந்த இடத்திலே ஆண்டவர் மாதிரியாக காட்டுகிறார் என்றால் நீங்களும் நானும் கவனத்தில் கொள்ள வேண்டிய அவசியம் அருமையானவர்களே. ஏன் இஸ்ரவேலர்களுக்கும் அதேதான் பிரச்சனை. அவங்க அசீரியாவை பிடித்தாவது எகிப்தை பிடித்தாவது எப்படியாவது வாழ்க்கையில் முன்னேறி விட வேண்டும், எப்படியாயிலும் வாழ்க்கையில உயர்ந்து விட வேண்டும். பாகாலை ஆராதித்தாலும் சரி, அஸ்தரோத்தை ஆராதித்தாலும் சரி, இஸ்ரவேல் பலத்தவனாக மாறிவிட வேண்டும் என்கிற எண்ணமுடையவனாக இருக்கிறான். அந்த எண்ணமுடைய அந்த 10 கோத்திரங்கள் அடங்கிய இஸ்ரவேலிடத்தில் ஆண்டவர் சொல்கிறார், நீ மட்டும் இல்லடா, உன்னுடைய முற்பிதாவாகிய யாக்கோபு கர்ப்பத்தில் இருக்கும் போதே இதே போன்ற எண்ணமுடையவனாகத்தான் இருந்தான். ஆண்டவர் என்ன சொல்ல வருகிறார் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு? நீ இப்பதான் ஆரம்பிச்சிருக்கிற, உன் முற்பிதா எப்போது ஆரம்பிச்சுட்டான்? கர்ப்பத்துல இருக்கும் போதே போராட ஆரம்பிச்சுட்டான். சரி, அடுத்தது எங்க? அடுத்தது என்ன நிலப்பட்டிருக்கிறது? அவன் இப்பொழுது ஒரு இளைஞனாக மாறிவிட்டான். அவன் எங்க மாறிட்டான்? இளைஞனாக மாறிவிட்டான், பலத்தவனாக மாறிவிட்டான். இப்பொழுது பலத்தவனாக மாறின பிறகும் அவன் யாரோடு போராடினானாம்? தேவனோடு போராடினானாம். கவனிங்கள், எப்படியாவது தான் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், எப்படியாகிலும் நான் உயர்த்தப்பட வேண்டும் என்கிற அந்த யாக்கோபு தேவனோடும் போராடினான்.
அடுத்தது யாரோட போராடினானா? தேவனுடைய தூதனானவரோடும் போராடினானாம். நல்ல கவனிங்க, எல்லாம் சரிங்க. கர்ப்ப காலத்தில் தொடங்கின இந்த யாக்கோபினுடைய போராட்டம், தந்திரம் செய்கிற காரியங்கள், அவன் இளைஞனாக இருக்கும் போதும், அவன் வயது மூப்பு அடையும் போதும், 77 வயதிலும் 97 வயதிலேயும் அது அவனுடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து கொண்டே தான் இருந்தது. கவனிங்கள், எங்க ஆரம்பிச்சது? ஆமா, கர்ப்ப காலத்தில் ஆரம்பிச்ச அந்த தந்திரம் செய்கிற அந்த காரியங்கள் 15 வயதாக இருக்கும் போதும் இருந்தது. அடுத்தது 77 வயசுல இருந்துச்சு. அடுத்தது 97 வயசுல இருந்துச்சு. 97 வயசு வரும்போது ஆண்டவர் கெட்டியா பிடிச்சிட்டார். எங்க பிடிச்சாரு? பிடிக்க வேண்டிய இடத்துல பிடிச்சாரு. இப்போ ஓசியா சொல்றான், அவன் கதறினானா. என்ன செஞ்சானா? கதறினானா. நல்ல கவனிங்க, நீங்க ஓடிக்கொண்டிருக்கிற பாதையிலே, நீங்கள் இளைஞராக இருக்கும் போது, உங்களுக்கு பலம் இருக்கும் போது, உங்களுக்கு ஆரோக்கியம் இருக்கும் போது, உங்களுக்கு செல்வாக்கு மிகுந்திருக்கும் போது, நீங்கள் தேவனோடு போராடலாம், சகோதரனோடு போராடலாம், குடும்பத்தோடு போராடலாம், அல்லது தேவனுடைய தூதர்களோடும் போராடலாம். ஆனால் ஒரு நாள் வரும், ஒரு நாள் வரும், அந்த நாள் வரும்போது அவர் உன்னை பிடிக்க வேண்டிய இடத்துல பிடிப்பார். இதை எதுக்கு சொல்றாரு ஆண்டவரே? இதை எதுக்கு இஸ்ரவேல் ஆண்டவர் சொல்றாரு? இஸ்ரவேலே, நீயும் இப்பொழுது பலத்தவனாக இருப்பதாக நினைத்துக் கொண்டு நீயும் என்ன செஞ்சிட்டு இருக்கிற? உன் மனம் போல போற, உன் இஷ்டத்துக்கு போற. நான் தீர்க்கதரிசிகளை அனுப்பினாலும், ஸ்தானாதிபதிகளை அனுப்பினாலும், அவர்கள் சொல்லுகிற வார்த்தையை குறித்து நீ கவனத்தில் கொள்வதே இல்லை. காரணம், உனக்கு இருக்கிற சரீர ஆரோக்கியம், உனக்கு இருக்கிற பலம், இதை நம்பிக்கொண்டு நீ நினைக்கிற, எனக்கு எகிப்து இருக்கிறது, எனக்கு அசீரியா இருக்கிறது, எனக்கு எண்ணெய் வளம் இருக்கிறது, யாரும் என்னுடைய வளர்ச்சியை தடுக்க முடியாது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாய். இஸ்ரவேலே, யாக்கோபே, ஒரு நாள் உன் முற்பிதாவாகிய அந்த யாக்கோபை நான் தொட்டேன். நான் தொட்டபோது அவன் கதறினான். கதறினது மாத்திரமல்ல, அவன் என்னிடத்திலே வந்து சரணடைந்தான். அவன் மனம் திரும்பினான். அவனுடைய விக்கிரகங்கள் எல்லாவற்றையும் தூக்கி எறிந்தான். அதே போல நாள் ஒன்று வரும். இன்றைக்கு காற்றை விதைத்துக் கொண்டிருக்கிறாயே, சூறை காற்று வரும். அந்த அறுவடை வரும்போது நீயும் எல்லா விக்கிரகங்களையும் தூக்கி எறிந்து விட்டு இந்த யெகோவா தேவனை ஆராதிக்கிறவனாக மாறுவாய். அப்படி ஒரு நெருக்கடியான காலகட்டம் வருவதற்கு முன்பதாக இப்பொழுதே நீ தேவனிடம் திரும்பிவிடு. இப்பொழுது என்ன செஞ்சது? தேவனிடம் திரும்பிவிடு. நீ அவரிடத்தில் விசுவாசமாயிரு, அவரிடத்திலே நம்பிக்கையாயிரு. ஐயா, உன்னுடைய பலத்தின் மிகுதியினால் நீ ஆரோக்கியமாய் இருப்பதாக எண்ணிக்கொண்டு இளைஞனான காலத்தில் நீ தேவனுக்கு விரோதமான காரியங்களை நடப்பித்துக் கொண்டு தேவன் என்னை நன்றாக வைத்திருக்கிறார் என்று இருதய கடினத்தோடு சொல்வாயானால், இன்றைக்கு உன்னுடைய இருதய கதவு தட்டப்பட்டு சொல்லப்படுகிறது, நீ ஆராதிக்கிற தேவன் அவர் சேனைகளின் கர்த்தர், அவர் யெகோவா. அவரிடத்திலே ஒருமுறை இந்த முற்பிதாவாகிய யாக்கோபு தோற்று போயிருக்கிறான். கற்பத்திலிருந்தே போராட தொடங்கினவன், தேவனோடு போராடினவன், தேவ தூதர்களோடு போராடினவன், சகோதரனோடு போராடினவன், தேவனிடத்திலே தோற்று போனான். அதனால நீயும் என்ன செய்யாத? போராட. இருக்கிறீங்களா? கவனிங்க, ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்கிறீர்கள். ஆண்டவர் என்னை ரட்சித்து உன்னதங்களிலே உட்கார வைத்திருக்கிறார் என்று சொல்கிறீர்கள். ஆண்டவர் என்னை மறுபடியும் சிருஷ்டித்து நற்கிரியைகளை செய்கிறவனாக மாற்றி வைத்திருக்கிறார் என்று சொல்கிறீர்கள். பிதாவாகிய தேவனோடு என்னை ஐக்கியப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்கிறீர்கள். நாம் எல்லாரும் பரம வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறோம் என்று சொல்கிறீர்கள். ஐயா, இது எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே, கிருபையாலே, பிதாவாகிய தேவனுடைய அன்பினாலே உங்களுக்கும் எனக்கும் கிடைத்திருக்கிற மேன்மை என்று எபேசியர் 2ஆம் அதிகாரம் சொல்லும்போது, அந்த 2ஆம் அதிகாரத்திலே நீ அனுபவிக்கிற அந்த மேன்மைக்கு ஏற்றாற் போல நீ நடந்து கொள்கிறாயா? அந்த மேன்மைக்கு பாத்திரமானாக நீ நடந்து கொள்கிறாயா? எபேசியர் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அங்கே அழைக்கப்பட்ட அழைப்பிற்கு பாத்திரவான்களாக நீங்கள் நடந்து கொள்ள பார்த்து, ஏன்? ஆண்டவர் உன்னை தேடி வந்து இந்த உலகத்தில் ஒருவராலும் கொடுக்கப்பட முடியாத ஒரு ரட்சிப்பை, ஒருவராலும் கொடுக்கப்பட முடியாத ஒரு உன்னத ஸ்தானத்தை, ஒருவராலும்
கொடுக்கப்படாத ஒரு மிக உயர்ந்த பொசிஷனை உன்னை ராஜாவாக ராசாரியனாக மாற்றி வைத்திருக்கும் போது, ஒரு பரிசுத்த தேசமாக மாற்றி வைத்திருக்கும் போது, அங்கே உலகத்தின் பலம் எதற்கு? உன்னதத்தின் பலத்தினால் இடைகட்டப்பட்ட ஒரு தேவ சபைக்கு உலகத்தின் காரியங்கள் எதற்கு? உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள், உலகத்தால் கரைபடாதிருங்கள், உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாதிருங்கள், உலகத்தோடு நியாயம் தீர்க்கப்படாதிருங்கள். உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. இதையெல்லாம் புதிய ஏற்பாட்டு திருச்சபைக்கு வேதம் திட்டமாக எழுதி தந்திருக்கும் போது, நீ உலகத்தின் ஆசைகளையும் உலகத்தின் ஐஸ்வர்யத்தையும் பெருக்கிக் கொள்வதற்காக நீ தந்திரமான விதத்திலே சகோதரனோடு, தகப்பனோடு, தாயோடு, தேவனோடு, சபையோடு போராடி கொண்டிருக்கிறாய். நீ சொல்லுகிறாய், எனக்கு பலம் இருக்கிறது, நான் போராடி விடுவேன். அந்த யாக்கோபும் அநேக நேரத்திலே தனக்கு கிடைத்த மேன்மைகளை உணராதபடிக்கு ஒரு ஆவிக்குரியவனை போல அறிக்கை செய்கிற காரியங்களை எல்லாம் நாம் பார்க்கலாம். கவனிங்கள், ஒரு ஆவிக்குரியவனை போல அறிக்கை செய்த அறிக்கையும் வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் தேவன் அவனை தொட்டபோது அந்த போராட்டத்துக்கு ஒரு முடிவு வந்தது. அவன் உதவி கேட்டு கதறினானாம், கண்ணீர் வடித்தானாம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த காலை நேரத்தில் அப்படி ஒரு நெருக்கடியான சூழல் உன் ஜீவியத்தில் வந்துவிடாதபடிக்கு இந்த இடத்திலேயே, ஏனென்றால் அங்கே இப்படி ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. வாசியுங்கள் 4ஆம் வசனத்துடைய கடைசி பகுதி. பெத்தேலிலே அவர் அவனை கண்டு சந்தோஷித்து அவ்விடத்திலும் நம்மோடே பேசினார். நல்ல கவனிங்க, அவ்விடத்தில் யாரோடு பேசினாரா? நம்மோடே பேசினார். ஐயா, பெத்தேலிலே நடந்த சந்திப்பு அது யாக்கோபுக்கு உரியது மாத்திரமல்ல, அது யாக்கோபின் சந்ததியாருக்கு உரியது. இது தேவ ஜனங்களுக்கு உரியது. அப்போ ஆதியாகமம் 35ஆம் அதிகாரத்தில் தேவனால் தொடரப்பட்ட யாக்கோபு தேவனுக்கு முன்பதாக உதவி கேட்டு கதறி அழுத யாக்கோபு அதுவரைக்கும் இருதயத்தை கடினப்படுத்திக் கொண்டு எப்படி வேண்டுமானாலும் ஆசையையும் ஐஸ்வர்யத்தையும் பெருக்கிக் கொள்ளலாம் என்று நினைத்து வாழ்ந்த யாக்கோபு எல்லா விக்கிரகங்களையும் உதறி தள்ளிவிட்டு தன்னுடைய வஸ்திரங்களை எல்லாம் கலற்றி அதை பரிசுத்தப்படுத்திக் கொண்டு அவர்கள் அணிந்திருந்த காதணிகள் விக்கிரகத்துக்கென்று நேர்ந்து விடப்பட்டவர்கள் எல்லாவற்றையும் அந்த ஒரு மரத்துக்கு கீழாக புதைத்துவிட்டு தேவனுக்கென்று பலி செலுத்தி தேவனுக்கென்று பலிபீடம் கட்டி கர்த்தரை ஆராதித்தான். 2வது முறை ஆண்டவர் அவனுக்கு தரிசனமாகி முன் ஏற்கனவே சொன்ன அதே வாக்குத்தத்தமான வார்த்தைகளை தேவன் யாக்கோபுக்கு கொடுத்தார். முதல் முறை தரிசனமாகி முதல் முறை ஆண்டவர் அவனுக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்த போது தேவன் இங்கே இருக்கிறார் என்பதை அறியாதிருந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது 28ஆம் அதிகாரத்தில். ஆனா 35ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது அவனுக்கு தேவன் இங்கே இருக்கிறார் தெரிஞ்சிச்சு, என் வாழ்க்கையில கிரியை செய்யறாருன்னு தெரிஞ்சிச்சு. ஏன்னா இப்பொழுது அவனுக்கு 97 வயதுக்கு மேல. எத்தனை வயசுக்கு மேல? இளைஞனாய் இருக்கிற போது போராடினான், கர்ப்பத்தில் இருக்கும் போது போராடினான். பதானராம் என்கிற லாபானுடைய வீட்டுக்கு திருமணத்திற்காக அவன் கடந்து சென்ற போது அவனுடைய வயது 77 என்று தல்மூதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. எத்தனை வயசுல போறான்? 77 வயசுல. 77 வயதுல ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்துல தலைக்கு கல்லை வைத்து படுத்து கிடக்கிறான். வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அப்போ அங்க ஆண்டவர் ஒரு காட்சி எழுதுகிறார். 12ஆம் வசனத்திலிருந்து எழுதப்பட்டிருக்கிறது. அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது, அதில் நுனி வானத்தை எட்டி இருந்தது, அதிலே தேவ தூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாக இருந்தார்கள். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். கவனிங்கள், இங்கே இந்த யாக்கோபு தேவனை தேடி போகவில்லை. அவன் தேடி போவதெல்லாம் தன்னுடைய மாமனாகிய லாபானை தேடி.
அங்கே போகும்போது அவனுடைய வாழ்க்கை செழிப்படையும் என்பது அவனுடைய பிதாக்கள், அவனுடைய பெற்றோர் சொல்லிக் கொடுத்த ஆலோசனை. அவனுடைய இருதயத்திலும் அப்படித்தான் இருக்கிறது. அவனை பொறுத்த வரைக்கும் லாபானை பார்க்க வேண்டும். 77 வயதுல போராட்ட குணத்தோடு அவன் லாபானை பார்ப்பதற்கு போகிறான். ஆனால் அந்த பலமிக்க இளைஞனை தேவன் கிருபையாய் சந்திக்கிறார். அவன் ஒரு காட்சியை பார்க்கிறான். அதிலே ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது. ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமான தேவதூதர்கள் அந்த ஏணிக்கு மேலே கர்த்தர் என்று சொல்கிறார், நீ படுத்திருக்கிற இந்த பூமியை நான் உனக்கு சொந்தமாக தருவேன். இவனுக்கு ஒன்றும் புரியல. இவன் நினைச்சிட்டு இருக்கிற காரியம்லாம் சீரியா தேசத்தில் இருக்கிற லாபான் என்னை ஐஸ்வர்யவானாக்க போகிறான் என்று. கவனிங்கள் ஐயா, கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை பெற்றிருக்கிறேன் என்று சொல்லுகிற நீங்கள் கர்த்தருடைய வாக்குத்தத்தம் அருளுகிற அந்த வார்த்தையின் மேலும் அந்த வாக்குத்தத்தத்தை தந்த தேவன் மேலும் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கிறீர்களா? அல்லது சீரியா தேசத்திலிருந்து உங்களுக்கு கிடைக்க போகிற ஆசீர்வாதங்கள் தான் இம்மேலானவைகள் என்று எண்ணமுடையவர்களாக இருக்கிறீர்களா? நிறைய பேருக்கு என்ன தெரியுமா, ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரு, எப்படியும் என் மாமனார் மூலமா நிறைவேற்றிடுவார்னு நினைச்சிட்டு இருக்கான். ஆண்டவர் எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரு, எப்படியா இருந்தாலும் என்னுடைய பெற்றோருடைய சொத்து எனக்கு வரும், அப்போது அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறிவிடும். இல்ல, ஆண்டவர் உன்னுடைய மாமனாருடைய சொத்தை வைத்தும் வாக்குத்தத்தம் கொடுக்கவில்லை, உன்னுடைய பெற்றோருடைய சொத்துக்களை வைத்தும் அவர் வாக்குத்தத்தம் கொடுக்கவில்லை. அவர் தாம் யார் என்பதனால் உனக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? அவர் உங்களுக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்திருப்பதற்கு காரணம் நீங்கள் புத்திசாலிகள், நீங்கள் பராக்கிரமசாலிகள் என்பதனால் அல்ல. அநேக நேரத்தில் லாபான் வீட்டிலே பெண்ணுக்காக ஆடு வைத்த அந்த யாக்கோபை குறித்து இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் அதை ஒரு செழிப்புக்கு பயன்படுத்திக் கொள்கிறார்கள். வேதாகமத்தை வேதாகமத்தின் பார்வையில படிக்க வேண்டும். கவனியுங்கள், பழைய ஏற்பாட்டில் அநேக நல்ல கேரக்டர் இருக்குது. அந்த கேரக்டரை எப்படி படிக்கணும்னு வேதாகமம் நமக்கு கற்றுத் தருகிறது. அந்த சரித்திரத்திலே இருக்கிற கதாபாத்திரங்களை பரிசுத்த ஆவியானவர் சில இடங்களில் எப்படி பயன்படுத்தி இருக்கிறார் என்பதை கவனித்து பார்ப்பது நல்லது. ஆபிரகாமை ஆசீர்வாதத்துக்கும் வாக்குத்தத்தங்களுக்கும் தான் சபை பயன்படுத்துகிறது. ஆனால் ஆண்டவர் அவனை விசுவாசத்திற்கு தகப்பனாக பயன்படுத்துகிறார். அநேக நேரத்தில் நாம் பயன்படுத்துகிற முறைமைகளுக்கும் வேதாகமங்களின் தேவன் அந்த கதாபாத்திரங்களை பயன்படுத்துகிற விதத்திற்கும் வித்தியாசம் இருக்கிறது. தானியேலை ஞானத்திற்கு அடையாளமாக பார்க்கிறோம். ஆனால் தானியேலை வேதம் அடையாளம் காட்டி தரும்போது அவன் பாபிலோன் என்கிற தேசத்தில் இருந்தாலும் அவன் தேவ சித்தம் செய்கிறவனாக இருப்பான் என்று காட்டி தருகிறது. யோசேப்பை குறித்து பார்க்கும்போது நாம் இன்றைக்கு எப்படி பார்க்கிறோம்? அவனுக்கு கிடைத்த உயர்ந்த பதவி, அவனுக்கு கிடைத்த அந்த உயர்வு, அதைத்தான் பார்க்கிறோம். ஆனால் வேதம் அந்த யோசேப்பு மேன்மையான உயிர்த்தெழுதலுக்காக காத்திருந்தான், எகிப்து எனக்கு வேண்டாம் என்று முடிவு செய்திருந்தான் என்று எழுதி தருகிறது. அப்படியானால் வேதாகமத்தின் கதாபாத்திரங்களை வேதம் போதிக்கிற விதத்திலே பார்த்தோமானால் தவறான உபதேசங்களுக்கும் போலியான ஊழியர்களுக்கும் நாம் சிக்கிக் கொள்ள மாட்டோம். இன்றைக்கு நம்முடைய இருதயத்தில் இருப்பது போலவே இந்த வேத வசனங்களை நாம் வாசிப்பதால் அல்லது நம்முடைய இருதயத்திற்கு ஏற்றாற் போலவே இந்த வசனங்களை வளைத்துக் கொள்வதால் ஆண்டவர் என்ன சொல்ல வருகிறார் என்று நாம் கவனிப்பதில்லை. கவனிங்கள், 77 வயதுல ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் அவனுக்கு தரிசனமாகி வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். அந்த வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொண்ட யாக்கோபுடைய வாழ்க்கையில ஏதாவது மாற்றம் வந்ததா என்று கேட்டால் இல்லை, இல்லவே இல்லை. இன்றைக்கும் சபைகளிலே ஜனவரி 1ஆம் தேதி கொடுக்கப்படுகிற அந்த வாக்குத்தத்தம் அது உண்மையா போலியா என்பதற்கு நான் வரவில்லை. ஐயா, அது தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் என்றால் அந்த வாக்குத்தத்தத்தை நீ விசுவாசித்தாயா? அந்த வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்பதை குறித்து நீ கரிசனை உள்ளவனாய் இருந்தாயா? ஒரு பக்கத்துல வாக்குத்தத்தத்தை வாங்கி
காடை அடிச்சு பாக்கெட்ல வச்சுட்டு நீ உன் சுய புத்தியின் மேலே சாய்ந்து போவாயானால் அந்த வாக்குத்தத்தத்தின் பலன் எப்படி வரும்? இங்கே தேவன் தரிசனமானார். ஆனால் தேவன் தரிசனமானாலும் அந்த தரிசனமான the first encounter of God, தேவனோடு இருக்கிற தனிப்பட்ட அந்த தேவனுடைய சந்திப்பை பெற்றுக்கொண்ட யாக்கோபு அவனுடைய வாழ்க்கையில எந்த மாற்றத்திற்கும் இடம் கொடுக்கவில்லை. இன்றைக்கும் கூட அநேக நேரத்தில் நாம் சொல்கிறோம், ஐயோ இந்த வேதத்தை வாசித்த போது, இந்த வேத வசனத்தை தியானித்த போது ஆண்டவர் என்னோடு பேசினார், ஆண்டவரின் இதயத்தை தொட்டார். எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, அதற்கு பின்பு உன்னுடைய வாழ்வு மாற்றம் அடைந்திருக்கிறதா? உன்னுடைய சுபாவத்திலே மாற்றம் வந்திருக்கிறதா? ஒரு குறிப்பிட்ட நிகழ்விலே தேவன் என்னை சந்தித்தார் என்று சொல்கிறாயே, அந்த சந்தித்த தேவன் என்ன சொன்னார்? அவர் சொன்னது போலதான் நீ நடந்து கொண்டிருக்கிறாயா? இல்லைன்னு சொன்னா இந்த யாக்கோபும் அப்படிதான் இருந்தான். 77 வயசுல அப்படிதான் இருந்தான். ஒரு பக்கத்துல ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள், அவன் சொல்றான், ஓகே ஆண்டவரே, கேட்கறதுக்கெல்லாம் நல்லா தான் இருக்குது, ஆனா இதெல்லாம் உங்களால கொடுக்க முடியுமான்னு தெரியல, அதனால நான் மாமா வீட்டுக்கு போறேன், அங்க எப்படியாவது அடிச்சு பிடிச்சு கொஞ்சத்தை கொண்டு வருவேன், வரும்போது உங்களுக்கு காணிக்கை கொடுத்துட்டு போறேன். அப்படிதான் சொன்னான். அது கடைசி வசனம் எப்படி இருக்கு? 21 வசனம் இல்ல 20ல இருந்து வசனம், சாரி. அப்பொழுது யாக்கோபு தேவன் என்னோட இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் வஸ்திரமும் எனக்கு தந்து. அவர் அதுக்கு மேல தரமாட்டேன்னு சொன்னாரு. தரமாட்டேன்னு சொன்னாரு. அவரா வாலண்டியரா வந்து நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்னு சொன்னா, இவன் கேட்கறது பாருங்க, வழியில என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் கொடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோட திரும்பி வர பண்ணுவாரானால் இல்லைன்னா அங்கிருந்து கொஞ்சம் தேராபின்னா என் பொண்டாடி தேடிட்டு வருவா. அந்த திருட்டு வந்த தெய்வங்களை நாங்க கும்பிட்டுட்டு செல்வ செழிப்பா இருக்கும். அடுத்தது, நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசமபாகம் செலுத்துவேன் என்று சொல்லி நிறைய நேரத்துல இந்த யாக்கோபு தான் நமக்கு முன்னால பிரசங்கியார்கள் பிரசங்கித்து அவங்க என்ன சொல்றாங்க, நீயும் பொருத்தனை பண்ணு, இப்போ நாங்க வாங்கி வச்சிருக்கிற இந்த கால் இடம் தேவனுடைய வீடா மாறணும், கர்த்தர் ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லி புதிய ஏற்பாட்டு சபையை திருடிட்டு இருக்கிறாங்க. அங்க யாக்கோபு மட்டும்தான் இருந்தான். அங்க தலைமை போதகர் இல்ல, அப்போஸ்தலர் இல்ல, தீர்க்கதரிசி இல்ல, அவன் தான் எல்லாமே. அவன் தனக்குத்தானே போதித்துக் கொண்டான். இன்றைக்கு சபைக்குள்ளே போதிக்கப்படுகிறவைகளும் இந்த காரியங்கள் தான். யோசிச்சு பாருங்க, அங்க ஆண்டவர் தரிசனமானதுக்கும் இவன் சொன்ன வார்த்தைகளுக்கும் ஏதாயும் ஒரு சம்பந்தம் இருக்குதா? இருக்குதா? இல்ல. ஆனா இந்த வார்த்தையை வச்சுக்கிட்டு எத்தனை முறை நீங்க ஜெபம் பண்ணிருக்கீங்க, ஆண்டவரே நான் பொருத்தனைகளை செலுத்துவேன். பக்கத்துல கை வச்சு உங்களை தான் சொல்றாங்க. நமக்கெல்லாம் என்ன, ஒரு பக்கத்தில் ஆண்டவருடைய பாதுகாப்பு என்ற அந்த வாக்குத்தத்த வசனம், அடுத்தது மீதி நான் பார்த்துக்கிறேன், ஆண்டவர் எனக்கு கொஞ்சம் பலன் கொடுத்தா போதும், நான் பார்த்துருவேன். இருக்குங்களா? உங்களை காட்டிலும் யாக்கோபு பலத்தவனா இருந்தான். உங்களை காட்டிலும் யார் பலத்தவனா இருந்தா? கவனிங்க, இதை சொல்லிட்டு அவன் பிரயாணம் பண்ணி எங்க போயிட்டான்? போயாச்சு. எத்தனை வருஷம்? இது ஒருவேளை தேவன் அங்கீகரித்தது என்று நீங்கள் நினைப்பீர்களானால், இப்ப நான் பேசும்போது உங்களுக்கு கஷ்டமா இருக்கலாம், அது எப்படி அப்படின்னா இவனுக்கு எப்படி பொண்ணு கிடைச்சிருக்கும், எப்படி பிள்ளை பிறந்திருக்கும்? நம்ம ஆட்களுக்கு எப்பவுமே காயினுக்கு கொண்டாடி எங்கிருந்து வந்தா, யாக்கோவுக்கு எங்கிருந்து கல்யாணம் ஆயிருக்கும்? அப்ப லாபான் வீட்டுக்கு போய் தானே ஆகணும். நல்ல கவனிங்க, ஆண்டவர் இதை குறித்து சொல்றார். ஓசியா 12ஆம் அதிகாரம். இவன் போனது தேவனுடைய சித்தமா இருக்குமானா அவருக்கு அவ்வளவு கடினமான வார்த்தையை பேசியிருப்பாரா? கொஞ்சம் பாருங்க. ஓசியா 12 நல்ல கவனிங்க, என்ன இருக்குது? தேவனுக்கு
தரிசனமான தேவனுடைய தரிசனத்தை பார்த்த பிறகு, சொப்பனத்தை பார்த்த பிறகு, அந்த வாக்குத்தத்தத்தை பெற்ற பிறகு அவன் எங்க ஓடி போறானா? ஹலோ, உங்க பைபிள் இருக்கா? அப்ப 1ஆம் தேதி வாக்குத்தத்தம் வாங்கிட்டு 2ஆம் தேதி எங்க ஓடி போயிருக்கு? சொல்லுங்க. சீரியா தேசத்துக்கு ஓடி போயிட்டு இஸ்ரவேல் ஒரு பெண்ணுக்காக ஊழியம் செய்து, எதுக்காக ஊழியம்னா பெண்ணுக்காக, ஒரு பெண்ணுக்காக ஆடு மேய்த்தான். என்ன செஞ்சான்? அப்போ அதுக்கு பிறகு நடந்த சம்பவத்தை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டதா இருந்தால், இன்னைக்கு இருக்கிற செழிப்பு உபதேசிகள் பேசுவது போல, அல்லது இன்றைக்கு பொருத்தனை செய்ய வேண்டும் என்று போதிக்கிற ஊழியர்களை போல, இது தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு டிராவலா இருந்துச்சுன்னா ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ ஆண்டவர் அவனுக்கு தரிசனமான பிறகு அவனுடைய வாழ்க்கை மாற்றமடைந்திருக்க வேண்டும். நல்ல கவனிங்க. தேவனை நீ சந்தித்த பின்பு உன்னுடைய வாழ்வு மாறாவிட்டால் உனக்கு ஐயோ, நீ காற்றை விதைத்துக் கொண்டிருக்கிறாய், துரத்திக் கொண்டிருக்கிறாய். அப்படி இல்ல, ஆண்டவர் அவனை தேடி வந்து சந்திச்சாருன்னா அதுக்கு பிறகு உன்னுடைய அந்த லாங் டிராவல கொஞ்சம் பிரேக் போடு, பிரேக் எல்லாம் நிறுத்திடு. அவர்கிட்ட கேளு, நான் என்ன செய்யணும், நான் என்ன செய்யணும்னு சொல்லு. அதை கேளு அவர்கிட்ட, அவர் உனக்கு ஆலோசனை தருவார். நம்ம என்ன பண்றோம்னா, ஆல்ரெடி நமக்குள்ள ஒரு மனசுக்குள்ள இருக்குது, இதை செஞ்சு இப்படி ஆகி நம்ம பெரிய ஆள் ஆயிரணும் அப்படின்னு. இப்போ ஆண்டவர் சந்திச்சுட்டார், ரட்சிக்கப்பட்டாச்சு, ஞானஸ்நானம் எடுத்தாச்சு, சபைக்குள்ள வந்தாச்சு, வாக்குத்தத்தங்கள் எல்லாம் சொல்லப்படுது. இப்போ இந்த வாக்குத்தத்தங்களை காட்டிலும் எதுதான் மனசுக்குள்ள மேலோங்கி இருக்குன்னா, இல்ல நான் சின்ன வயசுல இருந்து எனக்குள்ள அப்படி ஒரு எண்ணம் இருக்குது, உண்மையாகவே இந்த தெய்வம் பெரிய தெய்வமா இருந்தா நான் மனசுக்குள்ள நினைச்சிருக்கிற காரியத்தை வாய்க்க பண்ணணும். எத்தனை பேர் இருக்கீங்க? சபைக்குள்ள வந்தாச்சு, தேவன் சந்திச்சாச்சு, உலகத்திற்குரியவன் அல்ல, நீ உன்னதத்திற்குரியவன் என்று எல்லாம் மாறிடுச்சு, பேரெல்லாம் மாத்தியாச்சு. எல்லாம் மாத்தின பிறகு சிந்தை மாறல, இருதயம் மாறல, இன்னமும் அதே பிளான், அந்த பழைய பிளானுக்கு ஆண்டவரை பயன்படுத்திக் கொள்வதற்கு நினைக்கிறான். இது எவ்வளவு காலமா நடக்குது? யாக்கோபுடைய வாழ்க்கையில 20 வருஷம் நடந்துச்சாம். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில ஆயுசு காலம் முழுசும் அதே போராட்டம் தான். கவனிக்கிறீங்களா? கவனிக்கிறீங்களா? உங்க வாழ்க்கை தான், நம்ம வாழ்க்கை தான். ஏற்கனவே எனக்குள்ள ஒரு பிளான் இருந்துச்சு, நான் இப்படி இருக்கணும். இப்போ ஆண்டவர் என்னை சந்திச்சுட்டார், இப்போ என் வாழ்க்கை மாறுமா? என் வாழ்க்கையில மாற்றம் செய்ய விரும்புகிறீங்க ஆண்டவரே? அதெல்லாம் நம்ம ஆண்டவரை கேட்கறதே இல்லை. ஓகே, இவ்வளவு நாள் நான் தனியா போயிட்டு இருந்தேன், இப்போ எனக்கு துணைக்கு ஒருத்தர் வந்திருக்கிறார், வாலண்டியரா வந்து சிக்கியிருக்கிறார். ஆண்டவரே நான் போவேன், ஆண்டவரே நான் இதை செய்வேன், ஆண்டவரே நான் கல்யாணம் பண்ணுவேன், ஆண்டவரே நான் அங்கிருந்து திருடிட்டு வருவேன், நீ எல்லாத்துக்கும் கூட இருந்தா உனக்கு 10 ஒண்ணு. ஐயா, இன்றைய சபையை அப்படியே இந்த யாக்கோபு பிரதிபலிக்கிறான். 20 வருஷம் அந்த கதையெல்லாம் நமக்கு தெரியும். முடிச்சு வர்றான். 32வது அதிகாரத்துக்கு வரும்போது அடுத்த போராட்டம் ஆரம்பிக்குது. தேவதூதர்கள் அவனை சந்தித்தார்கள். 28ஆம் அதிகாரத்துல ஒரு காரியம். இப்போ 32ஆம் அதிகாரத்துல யாக்கோபு அந்த சேனையை கண்டபோது அதுக்கு என்ன பெயர் வச்சான்? மக்னாயிம். இந்த மக்னாயிம் என்கிற வார்த்தையோடு தொடர்புடையதான் சேனைகளின் கர்த்தர். இந்த மக்னாயிம் என்கிற வார்த்தையோடு தொடர்புடையதான் என்னது? சேனைகளின் கர்த்தர். இப்போ அடுத்த 20 வருஷம் முடிச்சு 97 வயசுல ஆள் வந்தாச்சு. இப்போ என்ன சொல்றாரு பாருங்க, 9ஆம் வசனத்துல வாசிக்கலாம். என் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறவரே, உன் தேசத்துக்கும் உன் இனத்தாரிடத்துக்கும் திரும்பி போ, உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்லியிருக்கிற கர்த்தாவே, என் சகோதரனாகிய ஏசாவின் கைக்கு என்னை தப்புவியும். இஸ் இட் ரியல்? இங்க அவன் கன்ஃபஸ் பண்றானா? இது உண்மைதானா? அவர் திரும்பி போன்னு சொல்லியிருந்தாருன்னா ஏசாவின் கைக்கு தப்பு வைக்க வேண்டியது அவர் அல்லவா? அப்படிதானே இல்லையா? அவர் தான் போய் சொன்னாருன்னா யாருதான் தப்பு வைக்கணும்? இப்ப என்ன சொல்றான் 11ஆம் வசனத்துல, என் சகோதரனாகிய ஏசாவின் கைக்கு என்னை தப்புவியும், அவன் வந்து என்னையும்
பிள்ளைகளையும் தாய்மார்களையும் முறியடிப்பான் என்று. அப்ப என்னன்னா நம்மள மாதிரி தான் பாத்துக்கங்க. பக்கத்துல ஒரு பக்கத்துல இயேசு வச்சுக்குவான், வாக்குத்தத்தத்தை வச்சுக்குவான், பிரசங்கத்தெல்லாம் வச்சுக்குவான். இன்னொரு பக்கத்துல அவன் மேலத்திலே ஓடிட்டே இருப்பான். அவனுடைய ஓன் திங்கிங், ஓன் ஐடியா, அவனுக்கு அவனுடைய எண்ணத்துக்கு ஏற்றால் போல தேவனை வணைந்து கொள்வான். ஆண்டவர் என்ன சொல்ல வர்றாரு அவனுக்கு புரியவே இல்லை. அப்படியே வருது 32ஆம் அதிகாரத்துல யாப்போக்கு அப்படிங்கிற நதியில யாரோட போராடினா? தேவனோடு போராடினான். அங்க எப்படி எழுதப்பட்டிருக்கிறது? 26ஆம் வசனத்துல அவர் நான் போகட்டும் பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன் நீர் என்னை ஆசீர்வதித்தவருடைய, அவன் நிறைய பேருக்கு இந்த வசனம் ரொம்ப பிடிக்கும். நீர் என்னை ஆசீர்வதித்தாருடைய உன்னை போக விடேன். அவர் உன் பேர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றான். அப்பொழுது அவர் உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும், தேவனோடும் மனிதரோடும் போராடி. இந்த இடத்துல ஒரு வார்த்தை மிஸ் ஆயிருக்கு. அதுதான் யோசியாங்க சொல்றாரு. இங்க போராடினான்னு மட்டும்தான் இருக்குது. அங்கதான் என்ன இருக்குது? போராடி உதவி கேட்டு என்ன செஞ்சான்? கெஞ்சினான், கதறினான். He wept. கண்ணீர் வடித்தான். கவனிங்கய்யா, இது நம்ம சம்பவத்தின் அடிப்படையிலே நம்ம எளிதா புரிந்து கொள்ளலாம். பாருங்க, இப்போ அந்த இடத்துக்கு பேர் வச்சாச்சு, பெனியேல்னு பேர் வச்சுட்டான். இப்போ அதுக்கு பிறகு அவன் என்ன பண்றான்? 33ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி பகுதியில் வரும்போது சீகேமுக்கு எதிராக இருக்கிற பட்டணத்துல வந்து ஒரு பலிபீடத்தை கவனிங்க. அதாவது 77 வயதுல ஆண்டவர் அவனுக்கு தரிசனமாகிறார். அதுக்கு பிறகு அவன் சீரியா தேசத்துக்கு ஓடி போறான். அங்கிருந்து 20 வருஷம் முடிச்சு 97 வயதுல திரும்பி வர்றான். திரும்பி வரும்போது தேவனோடு போராடுகிறான். ஆண்டவர் சொல்றாரு, நீ போராடி மேற்கொண்டாயேன்னு சொல்றாரு. உன்னுடைய பேர் இஸ்ரவேல் என்று எழுதப்பட்டிருக்கிறது, இன்னும் மாற்றப்படுதுன்னு சொல்றாரு. ஆனா இவன் வாழ்க்கையில மாற்றம் அடைஞ்சிருக்குதான்னு பார்த்தா ஒன்னும் மாற்றம் வரல. அதுக்கு பிறகு அவன் பலிபீடத்தை கட்டுறான். அந்த பலிபீடம் எங்க இருக்குது? சீகேம்ல இருக்குது. எங்க இருக்குது? சீகேம்ல. அதுக்கு பேருறான் ஏல் எலோகே இஸ்ரவேல். நல்ல கவனிங்க, தேவனுக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினா ஆண்டவர் பேசுவார். ஆண்டவர் என்ன செய்வாரு? வெளிப்படுத்துவார் தானே. இங்க என்ன பேசுறார்? ஒண்ணு எழுதல, அடுத்த அதிகாரத்துல எழுதல, ஆனா 35ஆம் அதிகாரத்துல எழுதி சீகேம்ல வந்து ஏல் எலோகே இஸ்ரவேல் என்று ஒரு பலிபீடத்தை கட்டும் போது தேவன் யாக்கோபை நோக்கி நீ எங்க போனாரு? பெத்தேலுக்கு போனாரு. அப்படின்னா எங்க? 28ஆம் அதிகாரத்துல 20 வருஷத்துக்கு முன்னால நான் உனக்கு தரிசனமான இல்லையா, அங்க போங்கிற. அப்போ இப்போ விட்டதை எங்க தொடங்க வேண்டியிருக்குது சொல்லுங்க? 77 வயதுல பெத்தேலில தொடங்கி இருக்க வேண்டிய தேவனுக்கு அடுத்த ஒரு பிரயாணத்தை 97 வயதுல இவன் பைபாஸ் பண்ணி சீரியா தேசத்துக்கு போய் சீகேம்ல போய் பலிபீடத்தை கட்டி பொருத்தனைகளை செலுத்தி என்னென்னமோ ஆக்ட் பண்ணி பார்க்கறான். ஆண்டவர் சொல்றாரு, நீ எங்க போ? பெத்தேலுக்கு போ. அப்போ தேவனுடைய அந்த வழிநடத்தலுக்கான அந்த காரியங்களை விட்டு நீங்களும் நானும் நம்முடைய சுய பலத்தோடு எவ்வளவு தூரம் ஓடினாலும் சரி, எத்தனை வருஷம் ஓடினாலும் சரி, என்ன பொருத்தனைகளை செலுத்தினாலும் சரி, எத்தனை பலிபீடங்களை கட்டினாலும் சரி, நீ இன்னும் சொல்றேன், நீங்க கர்த்தருடைய ஊழியத்துக்கு வராம நான் ஒரிசாவில சர்ச்சு கட்டி கொடுக்கிறேன், பீகார்ல சர்ச்சு கட்டி கொடுக்கிறேன்னு சொன்னாலும் சரி, ஆண்டவர் உங்களை விட மாட்டார். ஆண்டவர் உங்களை என்ன செய்ய மாட்டாரு? விட மாட்டார். ஆனா என்னன்னா 97 வருஷம் வரைக்கும் கற்பத்துல இருந்து போராட தொடங்கினவன், 97 வருஷம் வரைக்கும் போராடிட்டு இருந்தவன் சரண்டர் ஆயிட்டான். நமக்கு இன்னும் அது நடக்க மாட்டேங்குது. நமக்கு இன்னும் என்ன செய்ய மாட்டேங்குது? ஐயா, அவன் 147 வருஷம் வரைக்கும் வாழ்ந்தான், அதனால பரவாயில்ல, 97ங்கிறது இளைஞன் தான். ஏன்னா அதுக்கு பிறகு ஒரு 50 வருஷம் வாழ்ந்து இருக்கிறான். நமக்கு அப்படிலாம் இருக்குமான்னு தெரியல. போற போக்க பார்த்தா எப்ப வேணாலும் முடியலாம். அதனால யாக்கோபுடைய வயசை பார்த்துட்டு 97 வயசுல மனம் திரும்பலாம் நினைக்காதீங்க. ஆண்டவர்களை சந்தித்த இடத்திலேயே தேவனை தொடர்ந்து பின்பற்றுவதற்கு தீர்மானியுங்கள்.
எத்தனை வருஷம் அலைஞ்சு தெரிஞ்சாலும் நீ எங்க வந்துதான் சந்திச்ச இடத்துக்கு வந்துதான். அப்போ அதுக்கு நடுவுல அவன் செலுத்தின பொருத்தனை, அவன் செலுத்தின காணிக்க, அவங்க அண்ணனுக்கு கொடுத்து அனுப்பின எல்லா விதமான காரியங்கள், இஸ் இட் அக்செப்டபிள் டு காட்? அது தேவனால் அங்கீகரிக்கப்பட்டிருந்ததா? ஒரு பெரிய கேள்விக்குறிதான் மிஞ்சுகிறது. பலிபீடத்தை கட்டிட்டான், பேர் வச்சாச்சு. நான் நினைக்கிறேன் பேர் வைக்கிறதுல யாக்கோபா வர முடியாது. பெத்தேல்கிறான், பெனியேல்கிறான், ஏல்கரோகே இஸ்ரேல்கிறான், மக்னாயிம்கிறான். 21ஆம் நூற்றாண்டில் இருக்கிற சபையில் இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு அப்படியே முன்னடையாம இருக்கிறான். ஆனா என்ன தெரியுமா, அந்த மனுஷனை கூட ஆண்டவர் மாத்திட்டார். அந்த மனுஷனை கூட என்ன செஞ்சாரு? ஆண்டவர் மாத்திட்டார். நீ பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து நீ உன் சகோதரனாகிய ஏசாவின் முகத்துக்கு விலகி ஓடி போகிற போது, இப்பதான் திரும்பி வந்தாச்சு ஆண்டவரே, எல்லாம் சேர்ந்தாச்சு, திரும்ப அதை சொல்லணுமா? சில நேரத்தில் சில விஷயங்களை சொல்லித்தாக வேண்டியது. சாலமோனை குறித்து பேசும் போதெல்லாம் ஆண்டவர் தாவீதுகிட்ட என்னத்தை பேசுறாரு? உரியாவின் மனைவியாகிய, அதான் போச்சு, பனிஷ்மெண்ட் கொடுத்தீங்க, ஒரு பிள்ளைய அடிச்சிட்டீங்க ஆண்டவரே, இனியுமா அதை பேசணும்? இங்கே பேசுறாரு பாருங்க, நீ உன் சகோதரனாகிய ஏசாவின் முகத்துக்கு விலகி ஓடி போகிற போது. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, டேய், கற்பத்தில் பிறந்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் போராடிட்டு இருக்கிற, ஆனாலும் நீ பயந்தாங்கொழி தான். நீ யாருதான்? யாருக்கு? ஏசாவுக்கு. நீ நினைக்கிற 2 பரிவாரத்தோட நான் வந்துட்டேன்னு சொல்றேன், ஆனா ஏசாவுக்கு முன்னால் நிற்கிறதுக்கு உனக்கு தைரியம் கிடையாது. அப்ப மட்டும் யாரை கூப்பிடுற? நம்மள மாதிரிதான், ரொம்ப பலசாலிகள் மாதிரி இருப்போம். ஆனா சில நேரத்தில் மட்டும் ஆண்டவரே நீங்க எதாவது பண்ணிருக்கோம், இனிமேல் தசமபாகம் கரெக்டாக கொடுத்துறேன், இனிமேல் நான் பொருத்தனெல்லாம் செஞ்சிடறேன், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு தவறு தடையில்லாம வந்துடுறேன். இப்போ கொஞ்சம் தம்பு வந்துடும், பிறகு மாறும். பாருங்க, சொல்லிட்டு அங்க என்ன செய்றாரு? உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை, அப்போ சீகர்ல கட்டினது. அப்பொழுது யாக்கோபு, அதான் கவனிக்கணும் பாருங்க, அப்பொழுது யாக்கோபு இதுவரைக்கும் போராடினவன், இதுவரைக்கும் சுயமான எண்ணத்தோடு போராடி கொண்டிருந்தவன், இப்பொழுது தன் வீட்டாரையும் தன்னோடு கூட இருந்த மற்ற அனைவரையும் நோக்கி, உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணி கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள், நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம். 28ஆம் அதிகாரத்துல 77 வயசுல சொல்லியிருக்க வேண்டிய யாக்கோபு எப்ப சரண்டர் ஆகிறாரு? கவனிக்கிறீங்களா? சொன்னது மட்டும் இல்ல, சொன்னது அவங்க செஞ்சாங்களா, செஞ்சதுனால இப்போ 9ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்குது, யாக்கோபு பதான் அராமிலிருந்து வந்த பின்பு தேவன் அவனுக்கு மறுபடியும் தரிசனமாகி அவனை ஆசீர்வதித்தார். அப்போ யாப்போக்கு நதிக்கரையில போராடும் போது ஆண்டவர் தரிசனமாகி இப்படி இந்த வார்த்தைகளை சொல்லல. அந்த போராட்டம் நடந்தது உண்மை. மக்னாயில் என்கிற இடத்துல தேவ தூதர்களோடு போராடும் போது இந்த வார்த்தைகள் சொல்லப்படல. சீகேமில பலிபீடம் கட்டப்பட்ட போது இந்த வார்த்தைகள் சொல்லப்படல. எப்பொழுது திரும்பவும் பெத்தேலுக்கு வந்து திரும்பவும் அந்நிய விக்கிரகங்களை அழித்துவிட்டு தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொண்டு தேவன் பட்சமாய் திரும்பினானோ அப்பொழுது 2ஆம் விசை தேவன் அவனுக்கு தரிசனமாகி அவனை ஆசீர்வதித்து இப்பொழுதுதான் சொல்றார் 10ஆம் வசனத்துல, இப்பொழுது உன் பேர் யாக்கோபு, இனி உன் பேர். அப்போ ஏலோகே இஸ்ரவேல் என்கிற பலிபீடத்தை கட்டும் போதும் பெயர் மாற்றம் அடைந்திருந்தான், மாற்றமடைந்த வாழ்வு இல்லாமல் இருந்தான். பெயர் யாக்கோபு தானாம். இப்பொழுதுதான் என்ன பெயர் மாறுது? எப்பொழுது மாறுது? விக்கிரகங்கள் எல்லாம் தூக்கி போடுங்க ஐயா, வாங்க பெத்தேலுக்கு போவோம். 20 வருஷத்துக்கு முன்னாலே மனுஷன் என்கிட்ட சொன்னாரு, கேட்கலையே. இப்ப எவ்வளவு பிரச்சனை, இப்ப எவ்வளவு பயம். அன்னைக்கு நான் தனியா இருந்தேன், இப்ப 2 பரிவாரங்கள் இருக்குது. இப்ப எப்படியா இருந்தாலும் இவர்கிட்ட இருந்து நான் தப்பிக்க முடியாது போல் இருக்குது. திரும்பவும் தன்னை தேவனுக்கு அர்ப்பணித்தான். எனக்கு அருமையான கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, இந்த இடத்துல வந்திருக்கிற உங்களோடு கூட கர்த்தருடைய ஆவியானவர் போராடுகிறார்.
நீங்கள் ஒருமுறை தேவனால் சந்திக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் ஒருமுறை தேவனுடைய வாக்குத்தத்தங்களை பெற்றிருக்கிறீர்கள். நீங்கள் ஒருமுறை தேவனுடைய நோக்கத்தை உங்கள் வாழ்க்கையிலே திட்டமாய் அறிந்திருக்கிறீர்கள். ஆனால் அந்த வாக்குத்தத்தங்களையும் தேவன் உங்கள் மேல் வைத்திருக்கிற நோக்கத்தையும் புரிந்து கொண்டிருந்தாலும் அதையெல்லாம் ஒரு ஓரத்தில் வைத்துவிட்டு நீ சீரியா தேசத்துக்கு ஓடி போய் என் வாழ்க்கையை செழுமையாக்கிக் கொள்கிறேன் என்று சொல்கிறாய். இல்லை, நீ சீரியா தேசத்துக்கு போக வேண்டாம். நீ பெத்தேலிலே இரு. இங்கே உனக்கு தரிசனமான கர்த்தர், உன்னை சந்தித்த தெய்வம் உன்னை திரும்பவும் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். திரும்பவும் அந்த ஆதி நிலைமையிலே உன்னை மாற்றமடைய செய்ய விரும்புகிறார். உனக்குள்ள இருக்கிற அந்த அந்நிய தெய்வங்களை எல்லாம் தூக்கி எறி. யோசிச்சு பாருங்க, அன்றைக்கு இருந்தா 77 வயசுல இருந்தா அவங்கிட்ட அந்நிய தெய்வங்கள் இல்லை. இன்னைக்கு வந்துருச்சு. அதுக்கு பேரு தேராபின் தெய்வங்கள், திருடப்படக்கூடிய தெய்வங்கள். ஆமா, உலக மதங்களின் தெய்வங்கள் எல்லாம் வித்தியாசமானவைகள். அது திருடப்படக்கூடியவைகள், அது தூங்குகிறவைகள், அது தியானம் பண்ணுகிறவைகள். ஆனால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வன் அவர் தூங்குகிறவரும் அல்ல, அவர் உறங்குகிறவரும் அல்ல, அவர் திருடக்கூடியவரும் அல்ல. எந்த மனிதன் தன்னை தேவனுக்கென்று சுகந்த வாசனையான பலியாக தன்னை தேவனுக்கு படைக்கிறானோ அவன் மேல் இறங்கி தன்னை பலப்படுத்த தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அங்கு வாசிக்கலாம் திரும்ப 10ஆம் வசனத்துல, இஸ்ரவேல் என்று உனக்கு பேர் வழங்கும் என்று சொல்லி அவனுக்கு இஸ்ரவேல் என்று பெயரிட்டார். பின்னும் தேவன் அவனை நோக்கி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ பலகி பெருகுவாயாக. ஒரு ஜாதியும் பற்பல ஜாதிகளின் கூட்டங்களும் உன்னிடத்திலிருந்து உண்டாகும், ராஜாக்களும் உன்னிட சந்ததியில் பிறப்பார்கள். தேவன் 13ஆம் வசனத்தில் தேவன் அவனோட பேசின ஸ்தலத்திலிருந்து அவனை விட்டு எழுந்து போனார். கவனிங்களையா, 97 வயதுல தேவனை சந்தித்து பெத்தேலிலே தன்னை தேவனுக்கு அர்ப்பணித்த காரியத்திலிருந்து யாக்கோபு நம்மோடு பேசுகிறான். யார் பேசுகிறான்? ஆமா, அதுதான் ஓசியா 12ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். பாருங்க, இப்போ திரும்ப பெத்தேலிலே அவர் அவனை கண்டு சந்தித்து அவ்விடத்திலும் நம்மோட பேசினார். அப்படின்னா என்ன பேசுறார்? ஏற்கனவே நான் உன்னை சந்திச்சிருக்கிறேன், உனக்கு வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கொடுத்திருக்கிறேன். ஆனா நீ என்ன செஞ்சிட்டு இருக்கிற? பொண்ணு பார்க்க போறேன், வேலை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு எங்கேயாவது ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிற. நீ எங்க வா, சொல்லுங்க, உங்களதான் சொல்றாரு. எங்க வா? பெத்தேலுக்கு வா. நான் தரிசனமான பெத்தேலுக்கு வா. நான் அங்க போய் கட்டினேன், இங்க போய் கட்டினேன், இந்த கதைலாம் வேண்டாம். எங்க வந்து சேரு? பெத்தேலுக்கு வா. திரும்பவும் நான் ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். எத்தனை பேர் உங்கள் வாழ்க்கையில் ஏற்கனவே சந்தித்து தேவன் தரிசனமாகி தந்த வாக்குத்தத்தங்களை இழந்து போன நிலைமையில் திரும்பவும் சுதந்திரித்துக் கொள்வதற்கு வாஞ்சிக்கிறீர்கள்? எத்தனை பேர் இனியும் நான் போராடுவதற்கு ஆயத்தமாக இல்லை, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று கதறுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறீர்கள்? எத்தனை பேர் தேவனிடத்திலே கண்ணீர் விடுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறீர்கள்? யாக்கோபு கண்ணீர் வடித்த போது 2ஆம் விசை தரிசனமாகி ஆசீர்வதித்தார். ஏசாவுக்கோ தென்படவில்லை. மறந்துவிட வேண்டாம். அதுவும் புதிய ஏற்பாட்டு சபைக்கு எழுதப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம் வேத பகுதியும் எபிரேயர் நிருபம் 12ஆம் அதிகாரம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம். ஒருவனும் கள்ளனாகவும் 15ஆம் வசனத்திலிருந்து தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலக்கம் உண்டாக்குறதினால் தீட்டுப்படாதபடிக்கும் ஒருவனும் வேசிக்கள்ளனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விட்டு போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் ஐயா, ஒரே கர்ப்பத்தில் பிறந்த 2 பிள்ளைகளை குறிச்சு ஒரு பிள்ளை கண்ணீர் வச்சுதான் ஆண்டவர் அவனுக்கு ஒண்ணுமே செய்யலையாம். அவனை கிருபையை இழந்து போகாத ஒரு வாழ்வுக்கு எச்சரிப்பாக இங்கே சொல்லி வைத்திருக்கிறார். இன்னொரு மனிதனை ஆண்டவர் காண்பித்து கொடுத்து
அவன் கண்ணீர் விட்டு தேடினான். இரண்டாவது விசை அவனுக்கு ஆண்டவர் தரிசனமானார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாம், அவர் யெகோவா கர்த்தராம். இன்றைக்கும் தேவன் பட்சமாய் திரும்புகிறவர்களை திரும்பவும் தன் ஸ்தானத்திலே நிலைப்படுத்துகிற தேவன் நாமத்தில் இருக்கிறார். அல்லேலூயா. இதை சொல்லிட்டு ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, யாக்கோபை போல நீயும் என்கிட்ட திரும்பினா உன்னையும் ஆசீர்வதிக்கிறதுக்கு ஆயத்தம்ங்கிறாரு. எப்போ? ஓசியா தீர்க்கதரிசியுடைய காலத்துல 10 கோத்திரங்கள் அடங்கிய இஸ்ரவேல் என்கிற அந்த வடக்கு ராஜ்யத்தோடு ஆண்டவர் பேசுகிறார். எப்பா, உன்னுடைய முற்பிதாவாகிய யாக்கோபு இப்படிதான் என்னை விட்டு ஓடிட்டே இருந்தான். ஆனா ஒரு நாள்ல ஆண்டவர் என்னை தேடி வந்தான், மனம் திரும்பினான், திரும்பவும் நான் அவனை ஆசீர்வதிச்சேன், அவனை உயர்த்தினேன். அதே போல இன்றைக்கும் நீ என் அண்டைக்கு திரும்பி வா. அங்க 6ஆம் வசனத்துல எப்படி இருக்கு பாருங்க, நம்ம யூஸ் பண்ற பைபிள்ல. இப்போதும் நீ உன் தேவனிடத்தில் திரும்பு, தயவையும் நியாயத்தையும் கைக்கொண்டு இடைவிடாமல் உன் தேவனை நம்பிக்கொண்டிரு. கவனிங்க, நான் ஏற்கனவே சொன்ன வார்த்தைகள் ஒருவேளை உங்களுக்கு வேடிக்கையா தெரிஞ்சிருக்கலாம். தகப்பன் வீட்டில் இருக்கிற ஆசீர்வாதத்தை தருவதற்காகத்தான் ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை தருகிறார், அல்லது உன்னுடைய மாமனார் மாமியார் வீட்டிலிருந்து கிடைக்கிற சொத்தை வைத்துக் கொண்டுதான் ஆண்டவர் உனக்கு வாக்குத்தத்தங்களை தருகிறார் என்று ஒருவேளை தவறாக எண்ணி இருக்கலாம். ஆனால் அப்படி அல்ல, அப்படி அல்ல. உன்னதமான தேவன் அவர் என்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? சோதோமின் ராஜா ஆபிரகாமை ஐஸ்வர்யவானாக்கினேன் என்று சொல்லாதபடிக்கு ஒரு பாதரட்சையின் வாரையாயிலும் நான் எடுத்துக்கொள்ளேன் என்று சொன்னபோது ஆபிரகாமுக்குள்ளே இருந்த விசுவாசம், சோதோமின் ராஜாவே, நீ என்னை ஐஸ்வர்யவானாக மாற்ற முடியாது, உன்னதமான தேவன் என்னை ஐஸ்வர்யவானாக மாற்ற முடியும் என்று விசுவாசித்தான். பக்க வழியாய் அல்ல, திருட்டளவாய் அல்ல, தேவனே நேர்மையான வழியில, நீதியுள்ள வழியில உங்களையும் என்னையும் உயர்த்த முடியும். விசுவாசிக்கிறீங்களா? அப்ப என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? வாங்க, எங்க ஆண்டவர் சந்திச்சு உங்கள்கிட்ட என்ன சொன்னாரு? நீங்க ரட்சிக்கப்பட்ட போது என்ன சொன்னாரு? ஞானஸ்நானம் பெற்ற போது என்ன சொன்னார்? சபையின் ஐக்கியத்துக்குள்ள வந்த போது நீங்க சொன்னீங்கல்ல, ஆண்டவர் எனக்கு தரிசனமாகி இருக்கிறார், ஆண்டவர் என்னை குறித்து என் குடும்பத்தை குறித்து இந்த திட்டம் வைத்திருக்கிறார் என்று சொன்னீர்கள் அல்லவா? அதுக்கு திரும்பி வாங்க. அங்க திரும்பி வராம நம்முடைய சொந்த முயற்சிகளை வைத்துக் கொண்டு நாம் செய்து வைக்கக்கூடிய தேவனுக்கு அடுத்த காரியங்களானாலும் அது அங்கீகரிக்கப்படுமா என்பது கேள்விக்குரிய. கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய மனக்கட்டை திறப்பாராக. இன்னொன்று, தொடர்ந்து நாம் தேவனிடத்திலே போராடி கொண்டே இராதபடிக்கு நாம் தேவன் பட்சமாய் மனம் திரும்பி விட வேண்டியது அவசியம். ஐயா, ஒரு நாள் தப்பு நடந்துச்சு, சுயபலத்தை நம்பி போயிட்டு இருந்தேன், ஆனா ஒரு நாள் எனக்கு தெரிஞ்சது இனியும் இவர்கிட்ட போராட முடியாது. யாக்கோபு மாத்திரமல்ல, இந்த வார்த்தைகளை பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற என்னுடைய வாழ்க்கையிலையும் என்னுடைய சுய பலத்தை நம்பி நான் ஓடின நாட்கள் இருந்தது. ஒருவேளை யாக்கோபுடைய வாழ்க்கையில 20 வருடங்கள் சீரியா தேசத்திலே என்றால், என்னுடைய வாழ்க்கையிலையும் கிட்டத்தட்ட 8 அல்லது 9 ஆண்டுகள் இந்த உலகத்துக்கு பின்பதாக அலைந்தேன். ஆண்டவர் என்னை சந்தித்த போது சொன்ன வார்த்தைகளை நான் மாமிச பிரகாரமாக நிறைவேற்றுவதற்கு முயற்சித்துக் கொண்டே இருந்தேன். ஒரு நாள்ல ஆண்டவர் எனக்கு உணர்த்தினார், இல்ல, இனியும் இவர்கிட்ட போராடின வேலைக்காகாது, கதறுவதை தவிர, மனம் திரும்புவதை தவிர வேற வழி இல்லை என்று தேவன் பட்சமாக திரும்பினேன். திரும்பவும் எனக்கு தென்பட்டார். அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரைக்கும் என்னை ஜெயமாய் நடத்தி வருகிற ஒரு தேவன். அவர் யாக்கோபின் தேவன், அவர் ஆபிரகாமின் தேவன், அவர் ஈசாக்கின் தேவன். அவர் நம்மை உங்களையும் பலப்படுத்துவார். உங்ககிட்ட இருக்கிற ரிசோர்ஸ வச்சுக்கிட்டு ஆண்டவர் வார்த்தையை சொல்லலைங்க. நல்ல கவனிங்க, இந்த வார்த்தையை திரும்ப நான் சொல்றேன். ஒருவேளை நீங்க படித்திருக்கிறவர்களாக என்னிடத்திலே நான் ஜெபிக்க வரும்போது
அல்லது நீங்கள் ஒரு உத்தியோகத்துல இருக்கிறதுனால எங்ககிட்ட ஜெபிக்க வரும்போது அந்த உத்தியோகத்திற்கு ஏற்றார் போல அல்லது உங்களுக்கு இருக்கிற திறமைகளுக்கு ஏற்றார் போல இங்கே ஆண்டவர் வாக்குத்தத்தங்களை சொல்லி உங்களை ஆசீர்வதிக்கிறதில்லை. மாறாக தாயின் கர்ப்பத்திலே எலும்புகள் உருவேற்படும் நாட்களுக்கு முன்பதாக உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்த தேவன் உனக்கு இன்னது என்று அறியாமல் ஒன்றும் இல்லாமல் இருக்கும் போதே உன்னை ஆசீர்வதிப்பதை உறுதி செய்திருக்கிறார். எபேசியர் 1:4 அவர் உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே நம்மை தெரிந்து கொண்டாராம். அப்ப நீங்க படிச்சிருக்கீங்களா? அப்ப உங்களுக்கு வேலை கிடைச்சிருந்துச்சா? அப்போ உங்களுடைய ஃபேமிலி அந்த எல்லா காரியங்களும் ஆண்டவருக்கு தெரிஞ்சுதா? இல்ல, அது முட்டாள்தனம். எங்கன்னு தெரியறதுக்கு முன்னால உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே அவர் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவரை தெரிந்து கொண்டது மாத்திரமல்ல, உன்னதங்களில் இருக்கிற சகல ஆசீர்வாதங்களினாலும் அவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? அப்ப அந்த ஆசீர்வாதம் பெருசாயா, நம்ம ஓடி உழைக்கிறது பெருசாயா? சொல்லுங்க. யாக்கோபு சொல்றான், இல்ல இல்ல, நான் ஓடி நான் போய் லாபாண்ட போய் சம்பாதிச்சுட்டு கடைசியில் அது காப்பாத்துறதுக்கு வழி தெரியல. இந்த காலை நேரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்ன வார்த்தை தான், நீ தேவனிடத்தில் திரும்பு. யாக்கோவை போல தேவனிடத்தில் திரும்பு. யாக்கோவை எப்படி திரும்பினான்? அதுக்கு பிறகு போராடல. வீட்டில் போய் உட்கார்ந்து ஒய்ஃப் கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு பிள்ளைங்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் வரல. ஏய், எல்லாம் எடுத்து பேக் பண்ண, எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ண, இல்லையா? அங்க கமாண்ட போச்சா இல்ல ஆலோசனை பண்ணானா? ஆமா. என்ன சொன்னா? அது வரைக்கும் ராகேல் ஒளிச்சு வச்சிருந்தது அவனுக்கு தெரிஞ்சதோ இல்லையோ தெரியல. லாபான் தேடும் போதெல்லாம் இந்த கட்டளை கொடுத்திருந்தானா பரவாயில்ல, அப்பெல்லாம் கொடுக்கல பாருங்க. இப்ப சொல்றோம், அந்நிய தெய்வங்களை எல்லாம் நிச்சயங்க விலக்கி போடுங்க. அப்ப இதுவரைக்கும் அந்நிய தெய்வம் வச்சுக்கிட்டு தான் இவன் பேசுறான். ஆண்டவரே, அதனாலதான் சொன்னேன் 33 அதிகாரத்துல அவன் பேசுறானே, அது ரியலா? உங்கள் வஸ்திரங்களை எல்லாம் நிச்சயங்க மாற்றுங்க, சுத்தம் பண்ணி கொடுங்க. இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில யாத்திரா 19 அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்றாரு, உங்களுடைய வஸ்திரங்கள் எல்லாம் நிச்சயங்க துவைத்து கொடுங்க. திரும்ப யோசுவாவை கொண்டு ஆண்டவர் சுதந்திர விதமான தேசத்துக்கு போவதற்கு முன்பதாக உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். என்ன செய்யுங்க? ஆயத்தமா இருங்க. எப்பொழுதெல்லாம் தேவன் தம்முடைய வல்லமையை தம்முடைய ஜனங்களுக்கு மத்தியிலே காண்பிப்பதற்கு ஆயத்தமாய் இருக்கிறாரோ அப்பொழுதெல்லாம் தேவன் பட்சமாய் திரும்பவும் அவர்கள் தங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளவும் ஆண்டவரால் பணிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த காலை நேரத்தை உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள். தேவன் பட்சமாக திரும்புங்கள். ஆண்டவர் உங்களை நிலைப்படுத்தும்.